ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதிய கதை இவன் வேற மாதிரி. அத்தியாயம் 1. விடியலின் நேரம். அரை இருளில் பறவைகளின் கீச் கீச் ஒலியை ரசித்து கொண்டே மாடியில் யோகாசனம் செய்ய ஆரம்பித்தான் கிருஷ்ணா. உடலை பாதுகாப்பதில் அவனை அடித்து கொள்ள ஆளே இல்லை. பூமியே சுழற்சியை நிறுத்தி கொண்டாலும் உடற்பயிற்சி செய்வதை மட்டும் நிறுத்தவே மாட்டான். 31 வயதிலும் 28 வயது இளைஞனைப் போல காட்சி தருவதற்கு அதுவே காரணம். அனைத்திலும் ஒழுங்கை எதிர்பார்க்கும் பெரிய மகனை எண்ணி அவன் தாயார் பத்மாவதிக்கு அத்தனை பெருமை. ஊர் உலகமே பாராட்டும் தன் மகன் திருமணத்தை மட்டும் வெறுப்பது அவருக்கு பெருங்கவலையை கொடுத்தது. முண்டாபணியனும் பின்கொசுவம் வைத்து கட்டிய வேட்டியுடன் யோகா செய்து கொண்டிருந்தவனை அக்கம்பக்கத்து வீடுகளில் இருந்த சிறுசுகள் ஜன்னலின் வழியே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தன. நாள் தவறாமல் விடியலில் யோகா செய்பவனை பார்த்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் அவன் தங்களை பார்க்க மாட்டானா என்கிற ஏக்கம் எழுந்தது. அதே நேரம் கிருஷ்ணாவின் தம்பி விஷால் தலைவரை இழுத்து மூடிக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தான். அன்று அவனுக்கு முக்கியமான கிளையண்ட் கால் 7 மணிக்கு இருக்கிறதென்றும் தன்னை சீக்கிரம் எழுப்பிவிட கூறிவிட்டு படுத்தவன்தான் அடித்து போட்டது போல உறங்கிக் கொண்டிருந்தான். உடற்பயிற்சி என்றால் என்ன என்று கேட்பவன் அவன். அதற்காக உடல் பருமனாக இருப்பான் என்று எண்ண வேண்டாம். கிருஷ்ணாவை போன்று இல்லாவிடினும் அவனும் கச்சிதமாகவே இருப்பான். விஷாலு, டேய் ஏந்திரிடா. அன்னையின் குரல் கிணற்றின் உள்ளிருந்து கேட்பது போல கேட்டாலும் எழ மனம் இல்லாமல் கண்களை இறுக மூடிக்கொண்டு மேலும் நன்றாக உறங்கினான். அடுப்பில் வைத்திருந்த பால் பொங்கும் சப்தம் கேட்க பதட்டத்துடனும் எரிச்சலுடனும் அருகே மேஜை மேல் வைத்திருந்த புத்தகத்தை எடுத்து அவன் மீது வீசிவிட்டு, எருமை, நீ எல்லாம் வேலைக்கு போய் உருப்பட்ட மாதிரி தான் என்று புலம்பிக் கொண்டே நகர்ந்தார். புத்தகம் பலமாக மேலே விழுந்ததும் அடித்து பிடித்து எழுந்து கொண்டவனின் விழிகள் சுவற்றில் இருந்த கடிகாரத்தில் விழ நேரம் 6:55 என்று காட்டியது. அடுத்த நிமிடம் துள்ளி எழுந்தவன், ஐயோ, மணி 6:55 என்று கத்திக்கொண்டே அவசரமாக குளியலறை நோக்கி ஓடினான். பத்மாவதியோ எரிச்சலுடன், ஒரு நாளாவது பெரியவனை மாதிரி எந்திரிச்சிருக்கியா, எல்லாம் கடைசி நேரம்தான் என்று திட்டிக்கொண்டே காப்பியை கலந்து எடுத்து கொண்டு வந்தார். கிருஷ்ணா மாடியிலிருந்து இறங்கி வரவும் அவனிடம் டம்ளரை கொடுக்க அந்நேரம் தனது அறையிலிருந்து பாய்ந்து வந்தவன் கிருஷ்ணாவின் கையில் இருந்த டம்ளரை பிடுங்கி, சாரினா, எனக்கு காப்பி இல்லைனா வராது என்றவன் மடக்கு மடக்கு என்று குடித்து முடித்து அன்னையின் கையில் டம்ளரை வைத்துவிட்டு லேப்டாப்பை தூக்கி கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். பரபரப்பாக நடந்து முடிந்து விட்ட நிகழ்விலிருந்து வெளிவந்தவர், என்னடா இவன் இப்படி இருக்கான், அந்த லேப்டாப்பை வேற கக்கூசுக்கு எதுக்கு தூக்கிட்டு போகிறான்? சிரிப்பை அடக்க முடியாமல் சப்தமாக சிரித்தவன், அங்கேருந்து தான் கிளையண்ட் கால் பண்ண போகிறாமா? முகத்தை அஷ்டகோணலாக சுழித்தவர், என்னாது அங்கே உட்காந்துக்கிட்டா, இவனுக்கு ஏன்டா இப்படி புத்தி போகுது? விடுங்கம்மா, எனக்கு நேரம் ஆகுது, காப்பி தரீங்களா? ஒருவித அசூயையுடனே அங்கிருந்து நகர்ந்தவர் நித்யாவின் அறை கதவு திறப்பதைக் கண்டு, வாம்மா மகராசி, இப்போ தான் விடுகிதா, இங்கே தனியாக ஒருத்தி கஷ்டப்படுறாளேன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா என்று படபடவென்று பொரிய ஆரம்பித்தார். அந்நேரம் சரியாக வாக்கிங் முடித்துவிட்டு உள்ளே நுழைந்த செல்வநாயகம், காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா பத்மா, உன்னோட சத்தம் தெருமோன வரைக்கும் கேட்குது என்றார் சலிப்பாக. அன்னையை முறைத்தவள் வேகமாக தந்தையின் அருகில் சென்று நின்று கொண்டு, நல்லா கேளுங்கப்பா, காலேஜ் படிக்கிறேன், நான் என் படிப்பை விட்டுட்டு இவங்க கூட கிச்சனில் நிற்கணுமா? அவர்களின் சண்டையை கவனித்தபடி நின்ற கிருஷ்ணா அது இப்பொழுதைக்கு அடங்காது என்பதை உணர்ந்து கொண்டு தானே சென்று தனக்கும் தந்தைக்கும் காப்பியை கலந்து கொண்டு வந்தான். அவன் கையில் காஃபியை பார்த்ததும், பாருடி, ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறவன் அழுக்காமல் போய் காப்பியை போட்டு எடுத்துகிட்டு வரான், நீ என்னவோ காலேஜில் படிக்கிறதுக்கு இந்த அலப்பறை பண்ணுற என்று தோளில் இடித்து கொண்டு சமையலறை நோக்கி சென்றார். தந்தையும் மகனும் சிறிது நேரம் நாட்டு நடப்பு மற்றும் அவனது கம்பெனி குறித்து பேசி கொண்டிருந்து விட்டு அவரவர் வேலைகளை கவனிக்க சென்றனர். நித்யாவோ அன்னையின் தோளில் சாய்ந்து கொண்டு மெல்ல அவரை சமாதானப்படுத்தும் விதத்தில் பேசிக்கொண்டிருந்தாள்.
அப்பொழுது விஷால் அறையிலிருந்து வெளியே வர அவனை பார்த்ததும் முகத்தை சுளித்தவர், ஏண்டா இந்த வீட்டில் உனக்கு உட்காந்து பேச இடமா இல்லை? இப்படி கக்கூஸில் போய் உட்காந்துக்கிட்டு பேசுறியா? அவனுங்களுக்கு தெரியாதா? மா, அவனுங்களுக்கு எப்படிம்மா தெரியும்? நாத்தம் இருக்குமேடா. இதழில் எழுந்த சிரிப்பை அடக்கியபடி, கம்ப்யூட்டர் வழியாக நாத்தம் எப்படிம்மா அவனுக்கு போகும் என்றதும் நித்யா கொல்லென்று சிரித்துவிட இருவரையும் முறைத்தவர், 3 பெத்தும் 1 தான் உருப்படியாக இருக்குது என்று இடித்து விட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார். அப்போது வேலைக்கு கிளம்பி தயாராக வந்தவனை பார்த்த நித்யா, அண்ணா, நீங்கள் இன்றைக்கி என்னை காலேஜில் விட முடியுமா என்றாள் கெஞ்சலாக. அவள் கேட்டதும் முகம் மாற, விஷாலை கூட்டிகிட்டு போ நித்யா என்றவன், மா டிஃபன் ரெடியா என்றான் சற்றே அழுத்தமான துணியில். நித்யாவோ, விடாது, ஒரு நாளாவது உங்களோட காலேஜ் போகலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்படி பண்ணுறீங்க என்றாள் சினுங்கலாக. அவளை அழுத்தமாக பார்த்தவன், ஒரு தடவை சொன்னால் புரியாதா நித்யா? என்னை எப்பவும் காலேஜுக்கு கூப்பிடாத, விஷாலை கூட்டிகிட்டு போக முடியலனா அப்பாவை கூட்டிகிட்டு போ என்றவன் அன்னை எடுத்து வைத்த உணவை சாப்பிட ஆரம்பித்தான். அண்ணனை முறைத்து கொண்டே நின்றவள், சரியான முசுடு, காலேஜுக்கு போகணும் நான் மட்டும் சொன்னால் மட்டும் முசுட்டுத்தனம் வந்துடும் என்று திட்டிக்கொண்டே தானும் உணவருந்த ஆரம்பித்தாள். அந்நேரம் விஷாலும் வந்துவிட அமைதியாக இருந்த இடம் மீண்டும் கலகலப்பானது. கிருஷ்ணா அதிகம் பேசவில்லை என்றாலும் அனைவரும் பேசுவதை கேட்டபடி உணவருந்தி முடித்தான். அன்னையிடமும் தந்தையிடமும் சொல்லிக்கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பினான். அவனைத் தொடர்ந்து விஷாலும் நித்யாவும் கிளம்பினர். அனைவரும் கிளம்பியதும் வீடே வெறிச்சோடி இருக்க மெல்ல சோஃபாவில் அமர்ந்தவர், என்னங்க பெரியவங்கிட்ட நீங்களாவது பேசக்கூடாதா? 31 வயசாச்சு, இவன் வயசு பையனுங்க எல்லாம் குழந்தையே பெத்தாச்சு, இவன் என்னடானா சாமியார் மாதிரி இருக்கான் என்றார் கவலையாக. செல்வநாயகம் முகத்திலும் கவலையின் சாயல். எனக்கும் அவனை நினச்சாதான் கவலையாக இருக்குது பத்மா. சற்றே தயங்கியவர், ஏங்க அவனுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமா? மனைவி கேட்க வருவது என்னவென்று புரிந்தாலும் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பில்லை என்றே தோன்றியது. இருக்காது பத்மா, அவன் மனசில் பொண்ணுங்க மேலேயோ திருமண வாழ்க்கை மேலேயோ ஈர்ப்பில்லைன்னு தான் தோணுது. அவன்கிட்ட நான் பேசுகிறத விட நீங்கள் பேசுங்க, எதுவும் பிரச்சனை இருந்தால் சரி செய்து கல்யாணத்தை பண்ணி வைப்போம், இப்படியே விட முடியாதில்ல என்றார் சோர்வாக. பார்க்கலாம். விஷாலுடன் காரில் சென்று கொண்டிருந்த நித்யா ஃபோனில் தோழியை அழைத்து, நதி நான் கிளம்பிட்டேன், நீயும் கிளம்பி வந்துடு என்றாள். சரி நித்தி, நான் கிளாஸில் இருக்க, நீ வந்துடு. நதி, நீ கேட் கிட்ட நில்ல, நாம் சேர்ந்தே போகலாம். சற்று நேரம் அமைதிக்கு பின், இல்லடி நான் நேராக கிளாஸுக்கு போயிடுறேன், நீ வந்துடு என்று கூறி ஃபோனை வைத்தாள். அவள் அப்படி கூறியதும் உள்ளுக்குள் எழுந்த கோபத்தை ஃபோனில் காட்டி வேகமாக மூச்சை இழுத்தாள். ஓட்டுவதில் கவனமாக இருந்தாலும் தங்கையின் கோபத்தை உணர்ந்து கொண்டவன், என்ன நித்தி, உன் ஃப்ரெண்டு வழக்கம் போல் வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? ஆமாண்ணா. இதழில் எழுந்த குறுநகையுடன், என்னை பார்த்தா மயங்கிடுவோன்னு வரமாட்டேங்கிறாளா? பட்டென்று அவன் முதுகில் சாத்தியவள், நினப்பு தான் உங்களுக்கு, நீங்கள் அவளை பார்த்து மயங்காமல் இருந்தால் சரிதான். எங்கள் காலேஜ் பியூட்டி அவள் தான், அவளோட சின்ன விழியை அசைவிற்காகவே எத்தனை பேர் காத்திருக்காங்க தெரியுமா? ஓ, அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா உன் ஃப்ரெண்டு? அப்போ நிச்சயம் பார்த்துட வேண்டியதுதான். ஒற்றை விரலை காட்டி மிரட்டியவள், அண்ணா வேண்டாம், அவனும் சொல்லி உசுப்பேற்றி விட்டு வேண்டாம்னா விட்டுடுவோமா? பார்த்துட்டு தான் மறுவேளை பார்க்கணும் என்று எண்ணிக்கொண்டான். தங்கையை காலேஜில் இறக்கிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பியவன் அலுவலகத்திற்கு செல்லாமல் சிறிது தூரம் சென்றுவிட்டு மீண்டும் கல்லூரி வாசலுக்கே வந்து நின்றான். அவன் மனதிலோ, அப்படி என்ன ரம்ப அவள் தன் கண்முன் வராமல் ஆட்டம் காட்டி கொண்டிருக்கிறாள், இன்று கண்டிப்பாக பார்த்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். அலுவலகத்திற்குள் நுழைந்த கிருஷ்ணாவோ அனைவருக்கும் ஒரு தலையிசைப்பை கொடுத்துவிட்டு தனது கேபினிற்குள் நுழைந்தான். இன்டீரியர் டிசைனிங் கம்பெனி வைத்து நடத்தி கொண்டிருப்பவனிடம் 20 பெண்களும் 15 ஆண்களும் வேலை செய்கின்றனர். தொழில் வட்டாரத்தில் தனக்கென்று ஒரு நிலையான இடத்தை பிடித்து வைத்திருந்தான். அதனால் எந்த நேரமும் அவனது அலுவலகம் பிஸியாகவே இருக்கும். குட் மார்னிங் கிருஷ்ணா என்றபடி தன் கையில் இருந்த டிராயிங்கை அவன் முன்னே வைத்துவிட்டு, கரெக்ஷன்ஸ் பார்த்துருங்க, அப்போதான் நான் அடுத்ததை பண்ண முடியும் என்றாள் மாயா. அவளை பார்த்து மென்னகையுடன், குட் மார்னிங் மாயா, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன், நீங்கள் அந்த அண்ணாநகர் டிராயிங்ஸை பார்த்துருங்களேன் என்றவன் தன் முன்னே வைக்கப்பட்டிருந்த படத்தை ஆராய ஆரம்பித்தான். அவள் வெளியே வந்ததும், என்ன மாயா, சார் வந்தாச்சா? வந்தாச்சு நீலா, எப்போவும் அவர் வந்த உடனே பார்க்குற முதல் ஆள் நீதானே என்றாள் குத்தலாக.
தனது கேபினிற்கு திரும்பி கொண்டிருந்தவள் அப்படியே நின்று, என்ன சொல்கிற நீலா? தப்பாக பேசுகிற மாதிரி தெரியுதே என்றாள் கோபமாக. அவளின் கோபத்தை கண்டு சுதாரித்து கொண்டவள், இதில் என்ன தப்பு இருக்கு மாயா? மார்னிங் வந்த உடனே நீ தானே முதல்ல பார்ப்ப, அதைத்தான் சொன்னேன். அவளை ஆழ்ந்த பார்வை பார்த்தவள், இங்கே பாரு நீலா, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான கம்பெனியும் முதலாளியும் கிடைக்கிறது பெரிய விஷயம். இப்படி தேவையில்லாததை பேசி பேசி அதை கெடுத்துக்காத. அவள் அப்படி சொன்னதும் எதுவும் பேசாமல் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு நகர இருந்தவளை தடுத்து நிறுத்தியது மாயாவின் குரல். இன்னொரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோ நீலா, எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது. என்னை நம்பி என் குடும்பம் இருக்குது. உன்னுடைய வார்த்தை பிரயோகத்தில் கவனமாயிரு என்று அழுத்தமாக கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். இவர்களின் பேச்சுவார்த்தை ஆரம்பித்ததுமே மெல்ல எழுந்து வந்து கதவருகே நின்று அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா. யாருக்கும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சென்று தன் வேலைகளை தொடர்ந்தான். நீலா ஓய்ந்து போய் தன் இருக்கையில் சென்றமர அவளது தோழி கீர்த்தி, உனக்கு ஏன் இந்த வேலை? மாயா கேட்டதில் என்ன தப்பு? நீயே உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம முதலாளி நிமிர்ந்து நம்ம முகத்தை பார்த்துருப்பாரா? இது தப்பு நீலா. குனிந்த தலையை நிமிர்த்தாமலேயே, எனக்கு தப்புன்னு தெரியும் கீர்த்தி. என் மனசில் இருக்கும் ஆசைக்கு ஆயுள் கிடையாதுன்னு தெரிஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் மாயா தினமும் அவர் வந்ததும் போய் பார்க்குறான்னு கோபப்பட்டுட்டேன். அவளது பதிலில் அதிர்ந்து போன கீர்த்தி, என்ன பேசுகிற என்றவள் அவசரமாக சுற்றிலும் பார்த்துவிட்டு, நம்ம நிலையை உணர வேண்டாமா? முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதையாக இருக்கு நீலா. இதை முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடு, அதுதான் உனக்கு நல்லது என்றாள் மெல்லிய குரலில். மூளைக்கு புரிஞ்ச விஷயம் மனசுக்கு புரியல கீர்த்தி. ஏதாவது ஒரு மாயம் நடந்து என் ஆசை பழித்து விடாதான்னு இருக்குது. அவளது கைகளை அழுத்தமாக பற்றி, வேண்டாம் நீலா, இப்போ எதையும் யோசிக்காத. வீட்டுக்கு போய் உன் குடும்பத்தை பாரு. அவங்க நிலைமையை யோசி. தன்னால் உன் பிரச்சனைக்கான முடிவு தெரியும். கண்ணோரம் துளிர்த்த நீரை புடவை முந்தானையால் துடைத்து கொண்டவள், யோசிக்கிறேன் என்று நீண்ட நெடிய பெருமூச்சுடன் தன் வேலையை செய்ய துவங்கினாள். கல்லூரியின் அருகே சென்று தள்ளி காரை நிறுத்திவிட்டு நடந்து வாயிலுக்கு சென்ற விஷாலை பார்த்ததும், என்ன தம்பி, பாப்பா எதுவும் விட்டுட்டு வந்துடுச்சா என்றார் காவலாளி. எப்படி உள்ளே செல்வது என்று குழம்பிக் கொண்டே நின்றவனுக்கு அவரது கேள்வி விடை கொடுக்க, ஆமாண்ணே, ஃபீஸ் கட்ட பணம் கேட்டிருந்தா கொடுக்க மறந்துட்டேன். கேட்டை திறந்து விட்டவர், போங்க தம்பி, நேராக போய் வலது பக்கம் பழுப்பு கலர் பில்டிங்கில் 2வது மாடியில் முதல் கிளாஸ் தான் உங்கள் தங்கச்சி கிளாஸ் என்று வழிகாட்டினார். அவர் சொன்ன வழியில் அவளது வகுப்பிற்கு அருகே சென்றவன் உள்ளே சென்று தங்கையை பார்த்திட தயங்கினான். அதனால் வகுப்பின் ஒரு ஜன்னலோரம் சற்று தள்ளி நின்று மெல்ல உள்ளே பார்வையை படரவிட்டான். முதல் 3 வரிசைகளில் தங்கையை தேடியவனின் விழிகள் நித்யாவை கண்டுவிட அவள் அருகே இரு பக்கமும் இருந்தவர்களின் மீது பார்வை படிந்து விலகியது. நித்யாவின் வலது பக்கம் அமர்ந்திருந்தவளின் மீது பதிந்த பார்வை அப்படியே ஸ்தம்பித்து நின்றது. ஒரு பக்கம் மட்டுமே தெரிந்த முகத்தின் வசீகரத்தில் மொத்தமாக வீழ்ந்தான். கயல் போன்ற விழிகளும் காதோறும் ஆடும் சிறிய ஜிமிக்கியும் எள்ளுப்பூ நாசியும் உதட்டோரம் இருந்த சிறிய மச்சம் கூட அவன் பார்வையில் தப்பவில்லை. அந்நேரம் அவனை கவனித்துவிட்ட பேராசிரியர், யார் சார் நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்க என்று கேட்டுக்கொண்டே வெளியே வந்தார். அனைவரின் பார்வையும் அவன் மீது இருக்க நித்யாவிற்கோ, அடப்பாவி அண்ணா, இங்கே என்ன செய்கிற என்று மனதிற்குள் அதிர்ந்தாள். முதலில் அதிர்ந்தாலும் பின்னர் சமாளித்து கொண்டவன், நித்யாவோட பிரதர் மேம், நோட்ஸ் வாங்க பணம் கேட்டிருந்தா அதை கொடுக்க மறந்துட்டேன், அதான் வந்தேன் என்று புழுகினான். நித்யாவோ, நோட்ஸா? நான் எப்போ கேட்டேன்? என்ன நோட்ஸ் என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு எழுந்து நின்றாள். அவனது பதிலில் திருப்தி அடைந்தவர், சரி கொடுத்துட்டு போங்க என்று நித்யாவை அழைத்து பணத்தை வாங்கி கொள்ள கூறிவிட்டு உள்ளே சென்றார். அவன் அருகே நெருங்கி நின்ற நித்யா, என்ன இது, நான் எப்போ நோட்ஸ் வாங்க பணம் கேட்டேன் என்றால் முறைப்பாக. அவனோ தலையை குனிந்தபடி பர்சில் இந்த பணத்தை எடுத்து நீட்டியவன், கண்டுக்காத விடு, என்ன வேணுமோ வாங்கி என்ஜாய் பண்ணு என்று கூறிவிட்டு நகர்ந்தான். அவளோ நொந்து போய், என்னங்கடா நடக்குது என்கிற தோரணையில் தன் இடத்திற்கு சென்றாள். விஷால் வந்ததிலிருந்து நதியா கவனித்து கொண்டு தான் இருந்தாள். அவளுக்கு தெரிந்து நித்யா எந்த நோட்ஸும் வாங்க பணம் கேட்டிருக்க மாட்டாள் என்பதில் உறுதியாக இருந்தாள். அப்புறம் எதற்கு தேடி வந்து பணம் கொடுத்து விட்டு செல்கிறான் என்று செல்லுபவனையே அவளது பார்வை பின்தொடர்ந்தது. ஜன்னலின் ஓரம் வரை குனிந்தபடி சென்றவனுக்கு அவளின் பார்வை தன்னை தொடர்வது தெரிந்தே இருந்தது. அமைதியாக நடந்தவன் சட்டென்று திரும்பி பார்க்க அவளின் பார்வையும் அவனது பார்வையும் மோதிக்கொண்டது.
அடுத்த நிமிடம் தன்னை அறியாமல் கண்ணடித்து விட்டு அவளின் அதிர்ந்த முகத்தை ஒரு நிமிடம் நோக்கியவன் விறுவிறு என்று கீழே இறங்கி சென்று விட்டான். இதை முற்றிலும் எதிர்பார்க்காத நதியாவிற்கு இதயம் எகிரி குதித்தது. என்ன தைரியம் அவனுக்கு! முதன்முறையாக பார்க்கும் ஒரு பெண்ணிடத்தில் இப்படியா நடந்து கொள்வான்? அவள் கேள்விப்பட்டவரை நித்யாவின் அண்ணன்கள் இருவரும் 10.5 மாற்று தங்கம் என்றுதான் சொல்லியிருக்கிறாள். இவன் யார்? பெரியவனா சிறியவனா? எதற்காக இங்கு வந்தான்? ஒருவேளை தன்னை பார்ப்பதற்கா என்கிற கேள்வி அவள் மனதில் எழுந்ததுமே உள்ளுக்குள் வியர்க்க ஆரம்பித்தது.